மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. சரிகமபா சீனியர் சீசன் 5ல டைட்டில் வின்னர் ஆகி மக்கள் மத்தியில பிரபலமானவங்க தான் சிங்கர் சுஷாந்திகா. அதே சீசன்ல ராம்நாட சேர்ந்த சிங்கர் அறிவழகனும் ரொம்பவே பிரபலமானாரு. குறிப்பா இளையராஜா அவர்கள் பாடின பாடல்கள் எல்லாமே இவரோட வாய்ஸ்ல கேட்கவே ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த ஒரு சூழ்நிலையில சுஷாந்திகா அறிவழகன் மேல வச்சிருக்கிற குற்றச்சாட்டு இப்ப சோசியல் மீடியால பலரையும் பேரதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. சுஷாந்திகா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் இதை சொல்லலாமா வேணாமான்னு ரொம்பவே யோசிச்சேன். ஆனா சொல்றதுதான் முக்கியம்னு முடிவெடுத்திருக்கேன். சில மாசங்களுக்கு முன்னாடி சிங்கர் அறிவழகன் நடத்தின ஒரு ஷோ அட்டன் பண்ண அந்த சமயத்துல அறிவழகன் என்னோட பேக என்னோட பெர்மிஷன் இல்லாம திறந்து பார்த்திருக்காரு. என்னோட பேக்ல நான் நிறைய பர்சனலான விஷயங்களை வச்சிருப்பேன். மேலும் ரொம்பவே தனிப்பட்ட சில விஷயங்களும் இருக்கும். அப்படி என்னோட ஒரு பர்சனல் பொருளை அறிவழகன் எனக்கு வாட்ஸ்அப்ல போட்டோவா அனுப்புனாரு. அதை பார்த்து ஷாக் ஆயிட்டேன். அந்த பொருளை யார் எடுத்து பார்க்கவோ இல்ல போட்டோ எடுக்கவோ நான் விரும்ப மாட்டேன். அந்த போட்டோ பார்த்துட்டு ரொம்பவே பதட்டமாகிட்டேன். நான் இதை பத்தி கேட்கும்போது அவர் நான் பேக் எல்லாம் எதுவுமே எடுத்து பார்க்கலன்னு சொன்னாரு. அவர் எனக்கு மெசேஜ் அனுப்பின ஸ்கிரீன்ஷாட் என்கிட்ட இருக்கு. அந்த இமேஜ் மேல ஃபார்வர்டட் அப்படின்னு இருந்துச்சு. அப்படின்னா நிறைய பேருக்கு அந்த போட்டோவை அனுப்பியிருக்காங்க. நான் இதை பத்தின விளக்கத்தை நிறைய முறை கேட்டுட்டேன். ஆனா பதில் எதுவுமே வரல. நீங்க யாரா வேணாலும் இருக்கலாம். ஆனா ஒருத்தர் அனுமதி இல்லாம அவங்க பிரைவசில ஊடுருவது ரொம்பவே தப்பான செயல். அறிவழகன் மூலமா எனக்கு வேற சில மோசமான அனுபவங்களும் இருந்துச்சு. அப்பவே இப்படி எல்லாம் நடக்கும்னு நினைச்சேன். எனக்கு அந்த ஷோ வந்ததுக்கு இன்னும் முழு சம்பளமும் தரல. அவங்க பொருளாதார பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டு நான் அதை பெரிய பிரச்சனையாக்கல. ஆனா இந்த விஷயத்தை அப்படி விட முடியல. நான் இதெல்லாம் ஷேர் பண்றதுக்கு காரணமே என்ன மாதிரி மத்த பெண்களும் பாதிக்கப்படாம உஷாரா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்படின்னு சுஷாந்திகா ரொம்பவே மனமுடைஞ்சு போன வகையில இந்த போஸ்டை பொதுவெளியில ஷேர் பண்ணிருக்காங்க. இவங்களோட இந்த போஸ்ட்ல மியூசிக் டைரக்டர் ஏ.ஆர். ரஹ்மான் அவர்களோட மகள் தேவயானி மகள் சிங்கர் ஸ்ரீனிவாஸ்னு பலருமே அவங்களுக்கு ஆறுதல் சொல்ற விதமா கமெண்ட் பண்ணிருக்காங்க. இந்த ஒரு சூழ்நிலையில சுஷாந்திகாவோட குற்றச்சாட்டுக்கு பதிலளிக்கிற விதமா சிங்கர் அறிவழகன் இப்ப விளக்கம் அளிச்சிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த போஸ்ட போடுறதுக்கு எனக்கு தயக்கமா இருக்கு. ஆனா அந்த ஒரு சூழலுக்கு நான் தள்ளப்பட்டிருக்கேன். என் மேல என்னோட கோ கண்டஸ்டன்ட் ஒருத்தங்க பழி சுமத்தி இருக்காங்க. அதுக்கான பதில சொல்றேன். ஒரு மியூசிக்கல் ப்ரோக்ராம்காக அவங்கள கூப்பிட்டேன். என்னோட வீட்டுல தான் தங்கி இருந்தாங்க. அப்போ என்னோட வீட்டுல வேலை பாக்குறவங்க அந்த பொண்ணு பேக்ல இருந்து கீழே விழுந்த ஒரு பொருளை எனக்கு போட்டோவா எடுத்து அனுப்பி இது எப்படி அந்த பொண்ணு பேக்ல வந்துச்சுன்னு கேட்டிருந்தாங்க. நானும் இதை பத்தி சுஷாந்திகா கிட்ட கேட்க தயங்கினேன். ஆனா தங்கச்சி அப்படிங்கிற உரிமையில அட்வைஸ் பண்றதுக்காக அந்த போட்டோவை நேற்று அவங்களுக்கு அனுப்புனேன். என்ன இதுன்னு கேட்ட உடனே எனக்கு எதிரா இப்ப களங்கம் ஏற்படுத்துற விதமா பண்றாங்க. நான் இவ்வளவு நாள் பழகின உரிமையில தான் கேட்டேன். நான் அந்த போட்டோவை யாருக்குமே ஷேர் பண்ணல. என்னோட வீட்டுல இருக்கிறவங்க போன் மூலமா எனக்கு இந்த போட்டோவை அனுப்பவே அதை நான் அவங்களுக்கு அனுப்புனதுதான் ஃபார்வர்டட் அப்படின்னு காட்டியிருக்கு. நான் தப்பு பண்றவனா இருந்தா ஏன் அவங்களுக்கு அதை அனுப்ப போறேன்? எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. என்ன நடந்துச்சுன்னே தெரியாம ஒரு பொண்ணு சொன்னாங்க அப்படிங்கறத நம்பி என் மேல பெரிய பழி போடுறீங்க. எனக்கு வருத்தம் என்ன அப்படின்னா மத்த கண்டஸ்டன்ஸும் அதுக்கு சப்போர்ட் பண்றாங்க. நான் முன்கோவக்காரன் தான். ஆனா இப்படி ஒரு கீழ்த்தரமான விஷயங்கள் எல்லாம் பண்ண மாட்டேன். என்ன அப்படி வழக்கல ஒரு பொண்ணு சொன்ன ஒரு காரணத்துக்காக கண்மூடித்தனமா அதை நம்பி என் மேல ஏன் இந்த பழி? ஆண்கள்னாலே தப்பு செய்யறவங்களா? எனக்கும் மானம் சுயமரியாதை எல்லாமே இருக்கு. என்னை பத்தி என்னோட குடும்பத்துக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஊர்ல இருக்கிறவங்களுக்கும் தெரியும். நான் பட்ட இந்த அவமானத்துக்கு பதில் என்ன அப்படின்னு அறிவழகன் ரொம்பவே ஆதங்கப்பட்டு பேசியிருக்காரு. அறிவழகன் இந்த போஸ்ட போட்ட சில மணி நேரத்திலேயே சுஷாந்திகா அவங்க அறிவழகன் மேல குற்றம் சாட்டி போட்ட போஸ்டை டெலிட் பண்ணிட்டாங்க அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது. அதை தொடர்ந்து அறிவழகனும் விளக்கம் கொடுத்து பொதுவெளியில ஷேர் பண்ணியிருக்கிற அந்த போஸ்டை இப்ப டெலிட் பண்ணியிருக்காரு. இவங்க ரெண்டு பேருமே அவங்க சோசியல் மீடியால ஷேர் பண்ண போஸ்டை டெலிட் பண்ணியிருந்தாலும் இப்ப இந்த விஷயம் பேசுபொருளா மாறி இருக்கு. மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.